ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட 7th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தொன்மை வந்து கோவப்பட்டு தனமை திட்டிட்டு இதுக்கப்புறம் நீ என் கண்ணு முன்னாடியே வராதன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா தனமும் வந்துட்டு மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்த மாதிரி நமக்கு ஒரு சீனை காட்டி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தொன்மையை தான் காமிக்கிறாங்க. அவன் லேட்டாக தானே வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க அம்மா தான் கேட்குறாங்க, எங்கடா போயிட்டு வர, இவ்வளோ லேட்டாக வர, உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன நான் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ என்னம்மா உன் பிரச்சனை, ஃப்ரெண்டு கூட ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன் நான் லேட்டாக கூட வீட்டுக்கு வரக்கூடாதா, இப்போ பாரு உங்ககிட்ட எங்கே போனாலும் நான் சொல்லிட்டு தான் போகணுமான்ற மாதிரி இவன் பார்த்தா யார் மேலேயும் இருக்க கோவத்தெல்லாம் பாவம் அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க ஒரு பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. இவனும் கொஞ்சம் கோவத்தில் சரி நான் மேலே போகிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அப்பா பார்த்தா ஒரு நிமிஷம் நில்லுடான்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கு மட்டும் இவர் ஏதாச்சும் பேசிட்டோம் நம்மளும் திருப்பி பேசிடுவோன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கானில் நின்றுட்டே இருக்கும்போது அப்பாவும் திட்ட தான் போகிறாருன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்துட்டு சாப்பிடாம இருக்கியே சாப்பிட்டு போன்ற மாதிரி பாசமாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் எழுந்து போயிடுறாரு. இவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவர் இப்படிலாம் நடந்துக்க மாட்டாரே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அவங்க அம்மாவை பார்த்தவன் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, எனக்கு பசிக்கல, அப்புறமா நான் வந்து சாப்பிட்டுக்கிறமான்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஒரு பக்கம் இங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே வந்துட்டு நாம தான் காமிக்கிறாங்க. அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே வெளியே போயிருப்பா. ஸோ இப்போ அவன் தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த தொன்மைக்கிட்ட பேசுகிற வேலையை மட்டும் நீ வச்சுக்காத, அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோன்ற மாதிரி போகும்போது கூட பார்த்தா இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு தான் போகிறான். இவளுக்கு செம கடுப்பாகுது. அதே காண்டோட வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா இவ ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடி ஆச்சு, முகமே சரியில்லையே, படம் நல்லா இல்லையானன்ற மாதிரி கேட்க, படமா இங்கே என் வாழ்க்கையே நல்லா இல்லாமல் தான்மா இருக்குன்ற மாதிரி புலம்புறா. அவங்க அம்மாவுக்கு சிரிப்பாக வருது, அப்படி என்னடி உனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சுன்ற மாதிரி கேட்க, எல்லாம் என்னோட இந்த பாய் ஃப்ரெண்டால தாமான்ற மாதிரி சொல்கிறா. ஏன் அவனுக்கும் உனக்கு ஏதாச்சும் சண்டையா, அவன் எதுவும் உன்னை திட்டினானான்ற மாதிரி கேட்க, திட்டினா கூட பரவாயில்லையே, அவன் என்னை பிளாக்மெயிலாம் பண்ணுறாமா, தொன்மைக்கிட்ட நான் பேசவே கூடாது, பேசினா உனக்கும் எனக்கும் பிரேக்கப்புன்ற மாதிரி சொல்கிறான். அதனால எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, தொன்மைக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் மட்டும் தானே, அவன் ஸ்கூல்லையும் பெருசாக யார் கூடயும் பேச மாட்டான், என்ன தவிர என்கிட்ட மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் கேட்பான், என் கூட மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவான். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஸ்கூலில் அவனை அவாய்ட் பண்ண தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவனுங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு சரி அவன் சொன்னான்றதுக்காக நீ தொன்மைக்கிட்ட பேசாமலே இருந்தியான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பின்ன நான் வேற என்ன பண்ணுறது, அவன் என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஸோ அவன் சொல்கிறத கேட்கலான் தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல, தொன்மைக்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு போனேன்ல, ஆனால் அங்கே கூட என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, ஒரு மாதிரி பயங்கரமாக கன்ஃபியூஸாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் கடுப்பாகி கத்த. அவங்க அம்மா ரொம்ப சிம்பிளாக, இங்கே பாரு நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறியா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனால் தொன்மை கூட இருக்க முடியலையேன்னு நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக உனக்கு தொன்மை மேலே ஏதோ ஒரு பாசம் இருக்குன்றது எனக்கு புரியுது. எப்பயுமே நம்மளால் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, ஸோ நம்மளை யாரை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கிறது தான் நமக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதனால நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் கேட்காம உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்பவும் எனக்கு புரியவே இல்லைம்மா, நீ என்னம்மா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. அடி பாவி, இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கேன், இதுவே உனக்கு புரியலையா, சரிங்க கேளு, ரொம்ப சிம்பிளாக ஒன்று ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாள் ஃபுல்லாக நீ உன் பாய் ஃப்ரெண்டையும் பார்க்கல தொன்மையும் பார்க்கல, அடுத்த நாள் நீ முதல்ல யாரை தேடி போவேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு தொன்மை தான் ஞாபகம் வரானா என்னன்றதுலாம் தெரியல. அப்போ தான் பார்த்தா அவங்க அம்மா திடீர்னு கத்துறாங்க. இவோ ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா, என்னம்மா ஆச்சு, நான் யோசிக்கிறதுக்குள்ளே ஏன் அப்படி கத்துறேன்ற மாதிரி கேட்க, ஐயோ மறந்தே போயிட்டேன்டி, உன்னை பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொன்மை நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போனான்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் இவளுக்கு அதை கேட்டோன்னே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, தெரியாமல் தானே இது போல் நான் எங்கள் அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயா வர மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ இந்த விஷயம் தெரியவும் அப்போ அவன் இங்கே இருந்துட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்கானா, உன் கண்ணு முன்னாடி நிற்கும் போது தான் நான் உன் கூட சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன், போச்சு எல்லாமே போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. நீ ஏமா இப்படி பண்ண, எல்லாம் உன்னால தான், அவன் வந்தா நீ எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியான்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா பாவம், நான் என்னடி பண்ணேன் இதில், நீ லூஸ் மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ண அதுக்கு நான் பொறுப்பான்ற மாதிரி இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்க. இவளும் சரி ஓகே நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் இருக்கான்ற மாதிரி கேட்குறா. அவங்க அம்மா இவ்வளோ மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அதுக்குள்ளே மறுபடியும் காண்டாயிட்டியா, அது எப்படி காண்டானாலே உனக்கு மட்டும் கரெக்டாக
பசி எடுத்துருது, அதுவும் ஐஸ்கிரீமை தான் சாப்பிடுவேனின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டே அங்கேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கறதுக்காக போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. பிடி பீரியட் அப்போது தொன்மை மட்டும் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் புரிஞ்சிருச்சுல நாம் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறா, ஸோ நம்மளும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவன் போய் தனியாக உட்காந்துட்டு இருக்க. நாமே வந்து அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி வரா. என்னாச்சு, நேற்று நீ வீட்டுக்கு வந்ததா அம்மா சொன்னாங்களே, எதுக்கு வந்தேன்ற மாதிரி கேட்க சும்மாதான்ற மாதிரி சொல்கிறான். சும்மா யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களா, சொல்லுப்பா என்ன விஷயன்ற மாதிரி கேட்க, அதான் சொல்கிறேன்ல சும்மான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ தான் வீட்டில் இல்லைல்ல, அப்புறம் என்ன இப்போ உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறான். ஏன்னா அவள் போய் சொல்லியிருக்கான்றது தான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுல. இவளுக்கும் அவன் இப்படி கோவமாக பேசும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, எங்கே ரொம்ப திட்டிடுவானோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீ சும்மா வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காண்டி தான் வந்திருப்பேன். என்ன விஷயம்னு சொல்ல, நான் தான் கேட்குறேன்ன்ற மாதிரி சொல்ல, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் சொல்ல வரும்போது நீ அங்கே இருந்தியா, இப்போ எதுக்கு வந்து கேட்குற, அதான் நீ ஒன்றும் கேட்காத கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறான். நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் நீ இப்படி திட்டுறேன்ற மாதிரி அவள் உட்காந்துட்டு இருக்க, அப்படி தான் நான் திட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருக்கா. அடுத்து பார்த்தா கிளாஸில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது கூட இவன் ஏதோ தப்பாக எழுதிட்டான் போல. அதுக்கு ஒயிட்னர் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அவன் பார்த்தா நாம் கிட்ட இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவான். பட் இப்போ அவ கூட சண்டையில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஒயிட்னர் கொடுன்ற மாதிரி கேட்குறான். இதை பார்க்கும்போது நாம்க்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் பக்கத்தில் தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மேலேயே தான் ஒயிட்னரை வச்சிருக்கா. இவன் அதை எடுக்காமல் பக்கத்தில் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கேட்கவும் இவளுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எந்த யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அவள் கூட பேசவும் மாட்டேங்கிறான். சாப்பிடும்போது கூட இவங்க எப்பயுமே உட்காந்து சாப்பிட்ற இடத்துல சாப்பிடாம தொன்மை பார்த்தா ஒரு இடத்துல தனியாக போய் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி அவன் கூட போய் நம்ம உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்ட் எங்கேருந்து இவளை பார்த்தான்னு தெரியல. அவன் பார்த்துட்டு இங்கே வா நீ வந்து ஏன் கூட உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி அவளை கூட கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கான். நமக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்படியே இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா தொன்மையோட அம்மா வந்துட்டு டீயோட வீட்டுக்கு தான் அவனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. டீயும் பார்த்துட்டு வாங்க ஆண்டி உள்ளே போய் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்களும் என்னடானா ரொம்ப சாரிப்பா தம்பின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சாரின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக அவர் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு லெட்டர்லாம் வருஷம் அனுப்பிட்டு இருக்காருன்ற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் பண்ண விட்டுருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டே இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் அனுப்பி டார்ச்சர் பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பான விஷயம்தான். அது எனக்கு புரியுது. அதனால தான் அவர் சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்தேன்ற மாதிரி சொல்ல, இதுல சாரி கேட்கறதுக்குலாம் எதுவுமே இல்லை, ஏன்னா தப்பெல்லாம் என் மேலேயும் தானே இருக்கு. அங்கிள் சொல்கிறது கரெக்டு தான் ஆண்டி, நான்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் தான். ஸோ அவர் அந்த மாதிரி லெட்டர் அனுப்புனதை நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல, நீங்கள் விடுங்கன்ற மாதிரி சொல்ல. இருந்தாலும் தப்பு எல்லாமே உன் மேலன்னு மட்டும் கிடையாதுல்ல, தனம் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்ததுக்கு நீ மட்டுமா காரணம், நம்ம எல்லாருமே தானே ஒரு காரணம்ன்ற மாதிரி இவங்க சொல்ல, இவனுக்கே அதை கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் எதுவுமே பெருசாக பேசலை. நீங்கள் எதோ நினச்சும் கவலைலாம் படாதீங்க ஆண்டி, நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. கண்டிப்பாக இப்போ மட்டும் தனம் என் கூட இருந்திருந்தா அவளை அப்படி ஒரு முடிவை எடுத்துருக்க நான் விட மாட்டேன். அதனால் என்னால் தனம்க்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் சரி செய்ய இப்போ என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறான். இவங்க அம்மாவும் பெருசாக அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. சரிப்பா நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அகைன் பார்த்தா ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும்போது தொன்மை என்னடானா அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்டு இருக்குல்ல, அந்த நோட்டு உன்னுடைய அசைன்மெண்ட் நோட்டு கொடுன்ற மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறான். இது பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் கடுப்பாக தான் ஆகுது. என் நோட்டு இந்தான்ற மாதிரி அவள் கொடுக்குறா. பட் இவன் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட நான் உன்கிட்ட தானே கேட்டேன், நீ ஏன் கொடு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே வாங்க. நாம் பார்த்தா பொறுத்து பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே காண்டாயிட்டா. இப்போ உனக்கு என்ன தான்டா பிரச்சனை, நான் தான் கொடுக்குறேன்ல, ஏன் என்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டியா, எப்பவுமே என்னுடைய நோட்டை தானே எடுத்துகிட்டு போவேன், இப்போ மட்டும் உனக்கு என்னன்ற மாதிரி கேட்க, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ ஏன் தேவையில்லாமல் இப்படி கத்திட்டு இருக்கேன்ற மாதிரி இவன் கேட்குறான். பின்ன நான் என்ன தான் பண்ணுறது, நான் உன்கிட்ட பேச வரேன், நீ பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போகிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என் பாய் ஃப்ரெண்ட் சொன்னால் உன்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் குழப்பத்தில் உன்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன், அது ஒரு பெரிய தப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச, இவனும் ஆமாம் அது தப்பு தான், அதுக்காக நீ என்கிட்ட போயெலாம் சொல்லுவியா, டேரெக்டாகவே வந்துட்டு இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட பேச வேணான்னு சொல்லிட்டான், அதனால நீ என் கூட பேசாதன்னு சொன்னா நான் என்ன உன்னை வந்து டிஸ்டர்பாக பண்ண போகிறேன், எதுக்கு நீ தேவையில்லாமல் போயெலாம் சொல்கிறேன்ற மாதிரி கேட்க,
ஏன் நீ இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாதா? நீ போய் சொல்லவே மாட்டியான்ற மாதிரி இவளும் கேட்குறான். நான் போய் சொன்னனா இல்லையான்றதுலாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் யாருமே என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கீங்க. அதனால எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு தொன்மை கொஞ்சம் கடுப்பில் கத்திர. இவளும் அப்போ உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை? சொல்லி தொலைஞ்சாதானே எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்க, அதை சொல்கிறதுக்கு தான் நேற்று நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீ தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு ஜாலியாக உன் பாய் ஃப்ரெண்ட் கூட படம் பார்க்க போனல, அப்போ கூட நான் கேட்கும்போது அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு போய் சொன்னல. இதுக்கப்புறம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? ஒன்றும் தேவையில்ல, உன்னோட்ட எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ரொம்ப பயங்கரமாக அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நமக்கு வந்து இப்போ தான் புரியுது, உண்மையாகவே அவன் நேற்று நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கான் போல. நம்ம தான் தேவையில்லாமல் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக கொஞ்சம் கில்ட்டியாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதே சமயம் இப்போ தொன்மையும் எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அங்கிள் தாயை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கான். ஏதோ சும்மா அவர் கடையில் ஜெராக்ஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருப்பான் போல. ஆனால் அவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கிள் தாயை கேட்குறாரு, என்னடா சோகமா இருக்க? அது மட்டும் இல்லாம எப்பயுமே நீ வந்தா கூட நாமியும் கூட்டிட்டு தான் வருவ, இப்ப ஏன் உன் கூட வரலன்ற மாதிரி கேட்கும்போது தெரிலன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதுலேயே அவருக்கு புரியுது என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள சண்டையான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அங்கிள் நீங்களே சொல்லுங்களேன், உங்ககிட்ட யாராச்சும் வந்து பொய் சொல்லும்போது அதுவும் அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கோவம் வராதா? அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன் கோவம் வராது? கோவம் வரும் தான், பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவத்தை சரி பண்ணிப்பேன். ஏன்னா பொய் சொல்லும்போது யாருமே வேணும்னே பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்களுடைய சூழ்நிலை அப்போ என்னவா இருக்குமோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த காய்கறியெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா எப்போ பாரு எனக்கு அதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காய்கறிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்காக எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு செய்யும்போது நான் அவங்கக்கிட்ட பிடிக்காதுன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பொய் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பொய் சொல்கிறது மூலயமா அடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா நம்ம அதை சொல்லலாம். இந்த மாதிரி அப்பப்போ அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த மாதிரி பொய் சொல்கிறதுலாம் டிபெண்ட் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அதை கேட்கும் போது தான் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிக்குது. மேபி நமக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவர்கிட்டயே கேட்குறான், சரி அங்கிள் என் அக்கா எப்போவாச்சும் பொய் சொல்லியிருக்காளா? அவள் பொய்லாம் சொல்லுவாளான்ற மாதிரி கேட்கும்போது, யார் உங்கள் அக்கா தானே, அவளாம் ஏன்டா பொய் சொல்ல மாட்டா, எப்போ பாரு பொய் சொல்லுவா, அடிக்கடி பொய் சொல்லி என்கிட்ட நிறைய தடவை அவள் மாட்டியிருக்கா, மாட்டிக்கிட்டு அடி கூட வாங்கியிருக்கா. ஆனால் அடி வாங்கும் போது கூட சிரிச்சே எப்படியாச்சும் என்னைய சமாளிச்சிருவா தெரியுமா. ஆனால் அவள் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நீயும், நீ சிரிக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் அக்கா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி நீயும் எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இரு, எனக்கு அதுதான் வேணுன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அதை கேட்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உடனே பார்த்து அவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி என் அக்கா என் கண்ணுக்கு தெரியவா, அவகிட்ட நான் பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீங்களான்ற மாதிரி கேட்க, இவருக்கு தான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் டீ வேற வந்து இவர்கிட்ட பேசியிருப்பானே. ஸோ அதனால இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தவர், ஏன் நம்ப மாட்டேன் கண்டிப்பாக நம்புவேன்ற மாதிரி உடனே சொல்லிடுறாரு. அதை கேட்கும் போது இவனுக்கு தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அங்கிள் என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தா உடனே நீங்கள் நம்புவேன்னு சொல்லிட்டீங்க, என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா, எதை வச்சு இப்படி உடனே நம்புறீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா அடிக்கடி நீ தனியாக பேசிகிட்டு இருக்கிறத நானே ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ மேபி ஒரு வேளை அது தனமாக கூட இருக்கலாம்ல, அதனால தான் நீ சொன்னதை இப்போ நான் நம்புகிறேன்ற மாதிரி சொல்ல இவனும் பார்க்குறான். அப்போது நான் தனியாக பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்போ என்னை பைத்தியம்னு எதுவும் நீங்கள் நினச்சிங்களான்ற மாதிரி கேட்டுட்டு, ரொம்ப சாரி அங்கிள், அதோட என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸும் கூட, இப்போ நான் கிளம்பி போகிறேன், அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நாம தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கா தொன்மையை நினச்சி தான். ஏன்னா இப்போ தான் அவன் சொன்னால, நேற்று நான் உன் வீட்டுக்கு வந்ததே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் சொல்லிட்டு. ஸோ அது என்ன விஷயமா இருக்கும், அவன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தான்றதை இப்போ நம்ம எப்படி போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்ததும் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு கேக் ஷாப் ஸ்கூல் பக்கத்தில் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னான், இன்னைக்கு நம்ம அங்கே போகலாம், அங்கே கேக்லாம் நிறைய இருக்குமா, அதனால நான் அவனுக்கு அதை வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, இவ தான் ஆல்ரெடி கானில் இருக்கால, கானில் இருந்தாலே ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவா. ஸோ அதனால இப்போவும் இல்லை எனக்கு கேக்லாம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், நம்ம நேற்று போனால் மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்கே போகலான்னு சொல்லி கேட்குறா. பட் இவனுக்கு வந்துட்டு எப்போ பாரு இவ கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு போல, நேற்று தானமாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அதுக்குள்ளே ஏன் இப்போவும் ஐஸ்கிரீமே சாப்பிட்ணும், நம்ம கேக்கே சாப்பிட்லாம், கேக் தான் நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய வெரைட்டிஸில் கேக் இருக்குமா, ஸோ நீ எவ்வளோ கேக் வேணாலும் சாப்பிட்லாம், நானே உனக்கு வாங்கி தரேன் வான்ற மாதிரி கூப்பிட, இவளுக்கு செம்ம காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் தொன்மை இவகிட்ட எப்போ பேசினாலும் இவ காண்டா இருந்தால் அவன் புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ற மாதிரி அவன் கேட்பான்ல, அது இவளுக்கு சடனாக ஞாபகத்துக்கு வரவும், அவன் தான்ப்பா நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கான்றது இவளுக்கு இப்போ புரியுது. ஸோ அதனால இவன் கிட்ட மறுபடியும் இன்னொரு வாட்டி கடைசியாக கேட்டு பார்க்குறா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்,
வாங்கி தர முடியுமா முடியாதா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா இல்லை கேக் சாப்பிட போலாமான்ற மாதிரி கேட்க இவன் அப்பவும் மாறுற மாதிரி இல்லை, நம்ம கேக் சாப்பிடவே போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் இவன் பண்ணணுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தா பட் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. உடனே இப்போ எழுந்திரிச்சவ கோவத்தில் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டா. இவனுக்கு அது கேட்டோடனே ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பேசுகிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவனே சொல்கிறான் இங்கே எல்லாரும் பார்க்குறாங்க, அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்ல இல்லை பரவாயில்ல எல்லாரும் பார்க்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன் என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேன்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஆச்சா, எப்போ பாரு உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணணும்னு சொல்லி நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, மற்ற விஷயத்தில் பண்ணதெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ என் மேலே அக்கறையாக இருக்க போல அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி பொறுத்துக்கலாம். ஆனால் கடைசியாக என் ஃப்ரெண்டுக்கிட்டே என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டல, என்னால் அவன்கிட்டலாம் பேசாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் தொன்மை கிட்ட பேசுவேன், எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டும் அவன் தான், நான் அவன்கிட்ட பேசி தான் தீருவேன், உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க இப்போ அவனுக்காகவா நீ சண்டை போட்டு என் கூட பிரேக்கப் பண்ணுன்ற, என்னை விட உனக்கு அவன் தான் முக்கியமாக போயிட்டானான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அதுவும் கடுப்பாக தான் ஆகுது. ஆமாம் எனக்கு உன்னை விட அவன் தான் முக்கியம், ஏன்னா உனக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அவனை நல்லா தெரியும், அவன் என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான், உன்ன மாதிரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதை பத்தி நீ என்கிட்ட பேசாத, நான் தொன்மை கிட்ட பேசதான் செய்வேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி பயங்கரமா பிடிச்சி அவனை எல்லாரும் முன்னாடி கத்தி விட்டுட்டு பாட்டுக்கு அங்கிருந்து எதையோ சாதிச்ச மாதிரி கிளம்பி போயிடுறா. ஆனால் இவனுக்கு தான் ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்கு இவன் இந்த கத்திட்டு போகிறான்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணால் இப்போ தொன்மையை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு இங்கே நடந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது, அவன் வீட்டுக்கு வந்துட்டான் போல். ஸோ ரூமுக்கு வந்ததுமே தனம் எங்கே இருக்க, தனம் வெளியே வான்ற மாதிரி தனம் தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவள் தான் எங்கே போனான்றதே தெரியல. கடைசி அன்னைக்கு நைட்டு திட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் அவளை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ தான் அவள் எங்கேயோ போயிட்டாலே, என்னடா இன்னும் வரலையேன்ற மாதிரி இவனுக்கு தோணவே ஆரம்பிக்குது. லைட்டாக அவளை கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா எங்கம்மான்ற மாதிரி கேட்குறான். அப்புறம் வருவாருடா நீ சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல இவன் உடனே சரிம்மா அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், தனம் என்ன மாதிரி ஸ்கூலில் படிக்கலையா, அவள் கரஸில் தான் படித்தாளான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு இதை கேட்டோடனே இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன்கிட்ட மறைக்கலாம் இல்லை, ஆமாண்டா அவள் கரஸில் தான் படித்தான்ற மாதிரி சொல்ல, ஏம்மா ஆனால் தனமோட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஏன் அவள் கரஸில் படித்தா, அவள் ஏன் ஸ்கூலில் படிக்கலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா முதல்ல உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் யார்ட்டா சொன்னா, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா எப்படியோ தெரிய வந்துச்சு, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன், ஏன் இப்படி அவள் மட்டும் கரஸில் படித்தா, அவள் ஏன் ஸ்கூலுக்கு போகலைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா அவங்க அப்பா கீழே இறங்கி வந்துடுறாரு. அவருக்கு தான் இவன் தனமை பற்றி பேசினாலே பிடிக்காதுல்ல, ஸோ காண்டாவார். அதுவும் இல்லாமல் இவன் வரும்போதே ஏதோ பேசிகிட்டு இருந்ததை அவர் கேட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இப்போ கீழே வந்து உட்காந்துட்டு லைட்டாக கொஞ்சம் முறைக்கவும் இதுக்கப்புறம் பேசினா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா சாப்பிட்டுட்டு அமைதியாக எழுந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவும் காட்டிக்கவும் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் அப்பா கடையில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களே வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நம்ம பையனுக்கு தனமை பற்றி ஏதாச்சும் விஷயம் தெரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க அதை கேட்டதுமே இவருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ எதுக்கு நீ திடீர்னு வந்து இப்படி கேட்குற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு தனமை பற்றின விஷயம்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்மளே அவனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோமான்ற மாதிரி கேட்க அவ்வளோதான். அதை கேட்டதுமே இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவன் ஏன் பையன், அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் தெரியணும், அவனுக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம், தெரியவும் கூடாதுன்ற மாதிரி சொல்ல, எங்க அவனுக்கு 18 வயசு ஆக போகுது, அடுத்த பிறந்த நாள் வந்தா, இப்போ கூட அவன் அவங்க அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டானா, கண்டிப்பாக அவனுக்கு மற்றவங்க சொல்லி தெரிய வரத்துக்கு முன்னாடி நம்மளாம் சொல்லிட்டா அவனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் நம்பிக்கையாச்சும் இருக்கும், எனக்கு என்னவோ அதுதான் சரின்னு படுது, நம்மளே சொல்லிடலான்ற மாதிரி சொல்ல இவர் டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, தனமை பற்றி அவனுக்கு தெரியவே கூடாது, நான் என்ன விஷயம்லாம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது எதுவுமே கடைசி வர அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அவனுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்ற மாதிரி அவங்கள திட்டி அனுப்பி விட்டுடுறாரு. இவர்கிட்ட என்னத்த பேசினாலும் ஒன்றும் வழங்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாவும் பார்த்தா கடுப்புலேயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது தொன்மை பார்த்தா அவனுடைய லாக்கரில் எதையோ தேடிட்டு இருக்கான். அவனுடைய ஷூவை காணும் போல், சாத்தை தான் தேடிட்டு இருக்கான் போல். நாமும் அதை பார்க்குறா, என்னாச்சு உன் ஷூவை காணுமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் பெருசாக எதுவுமே பதில் கூட சொல்லலை. இவன் பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு கடுப்பாகுது, இவன் ரொம்ப பண்ணுறானேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்திலே நமக்கு என்ன வந்துச்சு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்தா. அங்கே குப்பை தொட்டி இருக்குது, அந்த குப்பை தொட்டிக்குள்ளே அவனுடைய ஷூ இருக்குது. யாரோ வேணுன்னே கொண்டு வந்து போட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் நாம் வந்து அதை எடுத்துட்டு
இப்போ போய் கொடுத்தாலும் அவன் ஏதாச்சும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே இருந்தே கிளாஸ் வாசலில் தூக்கி அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறா. இவனும் என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவளுடைய ஷூ வெளியே வந்து விழுந்து கிடக்குது. அதை பார்க்கும்போதே தெரியுது நாம் தான் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு சுவட்டி பார்த்தா நாம் தான், அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே குடுகுடுன்னு இறங்கி ஓடிட்டு இருக்கா. பட் இவன் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா தொன்மையோட அப்பா வந்துட்டு டைரெக்டாக வந்து அங்கிள் தாயை பார்க்குறதுக்காண்டி அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவரும் இவரை பார்த்ததுமே வாடா உள்ளே போய் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் தொன்மையோட அப்பாவே கேட்குறாரு, இந்த மாதிரி என் பையனை நீங்கள் ஸ்கூலில் மீட் பண்ணியிருக்கீங்களா, அவன்கிட்ட பேசியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, உன் பையன் தானே தொன்மை, ஏன் அவனை தெரியாது, மீட் பண்ணியிருக்கேன், இப்போலாம் அடிக்கடி நான் அவனை மீட் பண்ணுறேன், அவன்கிட்ட பேசுகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையன்டான்ற மாதிரி சொல்ல இவரும் அதை கேட்டுட்டு சரி அவன்கிட்ட நீங்கள் தனமை பற்றி எதுவும் சொல்லியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்டதுமே அங்கிள் தாய்க்கும் முகம் மாறுது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு பெருசாக எதுவுமே சொல்லலை. அவனா என்கிட்ட அப்பப்போ ஏதாச்சும் கேட்பான், நானும் அவன் கேட்குறதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுவேன், அவ்வளோதான், மற்றபடி நான் எதுவும் சொன்னது கிடையாதுன்ற மாதிரி சொல்ல ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் அவன் உங்களை வந்து பார்த்தாலும் பேசினாலும் இல்லை தனமை பற்றி ஏதாச்சும் கேட்டாலும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவனை அவாய்ட் பண்ணிடுங்க. தனமை பற்றின எந்த விஷயத்தையும் நீங்கள் அவன்கிட்ட சொல்லவே வேண்டாம், அதை மட்டும் தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க இவரே ஏண்டா அவனுக்கு இப்போ கூட அவளை பற்றின எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா, தனம் அவனுடைய அக்கா, அப்போது அக்காவை பற்றி என்ன ஆச்சுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டானா, அதை ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஏன்னா அவன் என்னோட பையன், அவனுக்கு எந்த விஷயம் தெரியணும் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணணும். தனமை பற்றின எந்த விஷயமும் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டேன். அதனால கடைசி வர அவனுக்கு தனமை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதனால் அவன் தனமை பற்றி உங்ககிட்ட ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்து கேட்டானா நீங்களும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல அங்கிளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு சரி ஓகேடா, நான் எதுவுமே அவன்கிட்ட தனமை பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தனம் இப்போ நம்ம கூட தான் இருக்கான்னு சொன்னா நீ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க இவருக்கு பெருசாக அதெல்லாம் யோசனையே கிடையாது போல, அவள் தான் இறந்துட்டாளே, அவன் எப்படி இங்கெல்லாம் இருப்பா, நான் அதெல்லாம் நினைக்க கூட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பெருசாக கேஷுவலாகவும் எடுத்துக்காம இவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கிள் தாய்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ தொன்மையை தான் காமிக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு தனம் தான் அவன் கண்ணு முன்னாடி வரவே இல்லைல்ல. ஸோ அவன் பார்த்தா அவளை தேடி வந்து அந்த குளத்துக்கரை கிட்ட தான் வந்திருப்பான். ரொம்ப நேரமாக அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இப்போ வரைக்கும் தனம் பார்த்தா வரவே இல்லை. இவனுக்கு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் பயமே வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவன் சரி இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நேராக டீயோட வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு காலிங் பெல் அடிக்கவும் டீயும் வந்து டோரை ஓப்பன் பண்ணி நீ என்னடா இங்கேன்ற மாதிரி கேட்க, நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போகணும், எனக்கு கொஞ்சம் விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டு தனமை தான் தேடிட்டு இருக்கான். பட் எங்கே தேடியும் அவன் இல்லவே இல்லை. டீ பார்த்துட்டு என்னடா நீ பாட்டுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்க, வீட்டுக்குள்ளே வந்து எதேதோ தேடிட்டு இருக்க, என்னாச்சு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை என் அக்கா தனம் அவளை காணோன்ற மாதிரி சொல்கிறான். உன் அக்கா தனமா காணுமா, என்னடா உளறன்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் நேற்றுக்கு நைட் அவளை திட்டி அனுப்பிட்டான், அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட வரவே இல்லை, அவள் எங்கேயுமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, அவள் எங்கே போனான்றதே தெரியல, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு எங்கள் வீடு அதுக்கப்புறம் அந்த குளம் அதை தவிர உங்கள் வீடு மட்டும்தான் தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்து பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, அப்போ உங்கள் அக்கா இங்கே இருக்காளான்ற மாதிரி இவன் கேட்குறான். இல்லையே நான் ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் அவளை எங்கேயுமே காணுன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இவனுக்கு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா இவனுடைய அப்பா வந்துடுறாரு. ஆக்சுவலாக தொன்மையை உள்ளே வரும்போதே அவர் வந்துட்டு அந்த பக்கமாக பார்த்துருப்பாரு போல். ஸோ அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காரு. வந்ததுமே என் கூட வீட்டுக்கு வான்ற மாதிரி தொன்மையை பார்த்து பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான். இல்லை நான் வரமாட்டேன், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்ல நீ அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு வா, நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை பயங்கரமாக திட்டவும் சரி எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தொன்மை பார்த்தா கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுமே இவர் உடனே வந்துட்டு டீயை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என் பொண்ணை தான் சாகடிச்சிட்டா, இப்போ என் பையன் நிம்மதியாக இருக்கிறதும் உனக்கு பிடிக்கலையா, அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவன்கிட்ட என்ன சொன்னேன்ற மாதிரி கேட்க நான் எதுவுமே சொல்லலைங்கன்ற மாதிரி டீ அமைதியாகவே நிற்கிறான். ஆனாலும் இவர் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாரு. நீ அவன்கிட்ட ஏதாச்சும் சொன்னன்றது மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்காத, நீ அவனும் பேசுறதை நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் மோபனை நானே உனக்கு ஒன்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பயங்கரமாக அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இதுவே நீ அவனை பார்க்குறது கடைசியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிறது கோவமாகவே கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு தொன்மை கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ எதுக்குடா அவன் வீட்டுக்கு போன, அவன் கிட்ட போய் அப்படி என்ன கேட்ட, என்ன பேசின, அவன் உன்கிட்ட என்ன சொன்னான், அதை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்க நான் எதுவுமே கேட்கல, உங்களுக்கு என்ன வந்துச்சு, நான் அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசுவேன், அவர்கிட்ட நான் பேசுகிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லணும்னு என்ன அவசியம்ன்ற மாதிரி இவனும் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். பட் அப்பா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவ்வளோ திமுறா உனக்கு, அவன்கிட்ட நீ தனமை பற்றி ஏதாச்சும் கேட்டியான்ற மாதிரி கேட்க ஆமாம்
நான் கேட்டேன் தான். ஆனா அதை நினைச்சு நீங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? ஏன் தனம பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அவ என்னுடைய அக்கா தானே. அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை அவளுடைய சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க தான் காரணமான்ற மாதிரி கோவத்துல கேட்டுற அவ்வளவுதான். இவர் அதை கேட்டதுமே பயங்கரமா டென்ஷன் ஆகி அவனை கணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சா இவன் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு கோவத்துல ரூமுக்கு போயிடுற. இதை பார்த்ததுமே அம்மாக்கு தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. நீங்க இன்னொரு வாட்டி அவனை அடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. போக போக நீங்க ரொம்ப பண்ணிட்டே இருக்கீங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் அவன்கிட்ட எல்லாத்தையும் நம்மளே சொல்லிடலான்னு சொல்லிட்டு. இப்போ அவனே அவங்க அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்க அவனை அடிக்காதீங்கன்ற மாதிரி அவங்களும் பார்த்தா இவரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவருக்கு தான் பயங்கர டென்ஷனா இருக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தனமை பத்தின எந்த விஷயமுமே தொன்மைக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம இவன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானே. அதனால இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் இவர் குழப்பத்துல இருக்க. இந்த பக்கம் தொன்மை பார்த்தா ரூம்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தனமை நினைச்சுதான் ஃபீல் பண்றான். ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் அவங்க அப்பா இவனை அவாய்ட் பண்றது, இவன் கிட்ட பேசாம இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவன் தனியா இருக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தான். தனம் வந்ததுக்கு அப்புறம் தானே அவகிட்ட பேச ஆரம்பிச்சு அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிச்சான். பட் இப்போ அவளும் வந்துட்டு இல்லைன்றதுனால இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கூட எப்பயுமே இருப்பேன் தானே நீ சொல்லி எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்த. ஆனா இப்போ ஏன் போயிட்ட? நான் உன்னை திட்டக்கூட கூடாதா? நான் திட்டினதுக்காக தான் நீ கோச்சிக்கிட்டு போனேன்னா ரொம்ப சாரி தனம். தயவு செஞ்சு நான் உன்னை கூப்பிடுறேன், திரும்ப வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். பட் தனம் வரா மாதிரியே அங்க தெரியல. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு போயிட்டு பேக்ல எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு துணியெல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்டை கிளம்பி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. ஸோ அதனால யாருக்குமே தெரியாம துணியெல்லாம் எடுத்து அடுக்கினவன் இவன் மிஸ் பண்ணுறதே தனமை தானே. ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக லெட்டரில் ஏதோ ஒன்று எழுதி அந்த லெட்டரை யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு பின்னாடி எரிச்சிட்டு இவன் பாட்டுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டை வெளியே கிளம்பி வந்துடுறான். அந்த லெட்டரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரியறத காமிக்கிறாங்க. இவனும் இப்போ இந்த பக்கம் எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். யார் கண்ணுலையுமே படாமல் எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரமாக போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான் போல. அதனால் அங்கே வந்துட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த ட்ராக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா டீ நின்றுட்டு இருக்கான். ஏதோ சூசைட் பண்ணிக்க போற மாதிரியே நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பக்கம் இருந்து அந்த டைம்ல தான் வேகமாக ஒரு ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்கு. இவனுக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. இவர் எதுக்கு இப்போ அங்கே நின்றுட்டு இருக்காருன்ற மாதிரி பார்க்க நல்லவேளை அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிருச்சு. இவன் எதுவுமே பண்ணல, அமைதியாக தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகி போனதுமே தொன்மை அவன் கிட்ட வந்துட்டு நீங்க என்ன இந்த டைம்ல இங்க பண்றீங்கன்ற மாதிரி கேட்க இவனை பார்த்ததுமே டீ ஒரு நிமிஷம் பயந்துட்டான். டேய் நீ என்னடா இந்த டைம்ல இங்க பண்ற? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். கையில ஏதோ பேக்லாம் வச்சிருக்க, என்ன வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாமல் வந்துட்டியா? எங்கே போக போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது தெரிலையே, ஐடியா இல்லை, சும்மா கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன், எங்கே போகணும்னு இன்னும் முடிவு பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. தொன்மை தான் சொல்கிறான், நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, எங்கேயோ ஊருக்கு போகிறீங்களா? பேசாமல் ஒன்று பண்ணுறீங்களா? எனக்கு எங்கே போகிறதுனே தெரில. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கேயே என்னையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிருங்களேன். கொஞ்ச நாளைக்கு நான் அங்கே இருக்கேன், உங்களை டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்ல டீ பார்த்துட்டு நான் எங்கேயும் ஊருக்குலாம் போகல, ஜஸ்ட் சும்மா தான் இங்கே வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே பார்க்குறான், சும்மாவா? இந்த டைமில் யாராச்சும் இங்கே சும்மா வருவாங்களான்ற மாதிரி கேட்க நான் வருவேன்டா. ஒரு தடவை நானும் அக்காவும் இந்த ஸ்டேஷனில் இருந்து தான் ட்ரெயின் ஏறி வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோன்ற மாதிரி சொல்ல அப்படியா? அப்போ நீங்கள் போனீங்களா? ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எப்படி அழகாக இருந்துச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். தெரியலையே, நான் போயிருந்தா தானே எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னால் அன்றைக்கி போக முடியாத சுச்சுவேஷன்ன்ற மாதிரி சொல்ல தொன்மைக்கும் அது புரியுது. சரி நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கட்டுமான்ற மாதிரி கேட்குறான். என்னதுன்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் அப்பா ஏன் உங்களை அந்தளவுக்கு வெறுக்கிறாரு? உங்ககிட்ட நான் பேசினாலே அவர் கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர்ஸ், அவர் எதுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ பாரு லெட்டர் அனுப்பிட்டே இருந்தாருன்ற மாதிரி கேட்க நீ அந்த லெட்டரை படிச்சியான்ற மாதிரி இவன் கேட்குறான். படித்தேன். சொல்லுங்க, எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது? ஏன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்பயுமே அப்படி கோவப்படுறாரு? அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? ஏன் தனம் இறந்தா? எங்கள் அப்பா ஏன் உங்க மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காரு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க டீ அப்படியே பார்க்குறான். என்னை பற்றி உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாததை நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் தெரிஞ்சா உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பரவாயில்லன்ற மாதிரி கேட்க நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்திருப்ப? கண்டிப்பாக நானும் உங்கள் அக்கா தனமும் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணியிருப்போன்ற மாதிரி தான் நீ நினச்சிட்டு இருந்திருப்பல்ல. ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் உங்கள் அக்காவை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதே கிடையாது. அவள் என்னைக்கு இறந்தாலோ அன்னிலேருந்து தான் உண்மையை சொல்லணும்னா நான் அவளை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவன் புது ட்விஸ்ட்டாக ஏதோ சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க தீயும் பார்த்தா நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இதுதான் உண்மை. உன் அக்கா என் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு பெருசாக அவன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஆனால் என்னைக்கு அவள் இறந்தாலோ அன்னிலேருந்து தான் நான் அவளை அதிகமாகவே லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் நான் இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கேன்.
அதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. இது உண்மையா பொய்யான்றதே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே தொன்மை அதிர்ச்சி ஆயிட்டுருக்க. அப்படியே கட் பண்ணால் அவன் வீடு கிளம்பி வரும்போது ஏதோ ஒரு லெட்டரை வந்து எரிச்சிட்டு வந்தால. அவன் எரிச்சதுக்கு காரணமே அந்த லெட்டர் வந்துட்டு தனம் கிட்ட போய் சேரணுன்றதுக்காக தானே. ஸோ அந்த லெட்டர் பார்த்தா இப்போ அப்படியே மொத்தமாக எரிஞ்சு கரெக்டாக கடைசியாக வந்துட்டு தனம் எந்த குளத்தில் விழுந்தாலோ அந்த குளத்துக்குள்ளே இப்போ அந்த லெட்டர் வருது. அந்த லெட்டரில் அப்படி அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா, இது போல் நான் உன்னை மிஸ் பண்ணுற தனம், சீக்கிரமாக என்னை தேடி வான்ற மாதிரி தான் எழுதியிருக்கான். ஸோ இப்போ அப்படியே அந்த லெட்டர் அந்த குளத்துக்குள்ளே போக இதோட இந்த ட்ராமாவோட 7th பார்ட்டும் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, இன்னும் எவ்வளோலாம் ட்விஸ்ட் இருக்குன்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.